இருக்கவில்லை. பஞ்சம் வரப்போகிறது என்று எப்போ அவருடைய காதுகள் கேட்டதோ அப்பொழுதே அவர் செயல்பட ஆரம்பித்தார். இன்றைக்கு தினத்தில் கர்த்தருடைய வேத வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும் என்ற செய்தியை இன்னைக்கு உங்கள் காது கேட்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் இப்பொழுதிருந்தே அதற்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். நாளைக்கு இல்ல, வரும்போது பார்த்துக்கலாம் இல்ல, இப்போதிருந்தே நீங்க ஆரம்பிச்சிடணுமா? யோசேப்பு அப்படித்தான் செய்தார். இனி 7 வருஷம் கழிச்சு தானே வரப்போகுது, நம்ம 5வது வருஷத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று அவர் ஆரம்பிக்கல. உடனே தன்னுடைய செயல் திட்டத்தில் இறங்கினார். பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டினார். 7 மடங்கு தானிய விளைச்சல்கள், ஒரு தேசத்தில் விளையக்கூடிய ஒட்டுமொத்த தானிய விளைச்சல்களின் 7 பங்கை அடைத்து வைக்கத்தக்கதான பெரிய 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 களஞ்சியங்களை கட்டினார். எல்லா மனிதர்களுக்கும் சொன்னார், அவருடைய தேவைக்கு மிகுதியாயிருக்கிற மிச்சமாயிருக்கிற எல்லா விதமான தானியங்களும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இது அரசாங்கத்தின் உத்தரவு என்று சொல்லி இந்த உத்தரவை கொண்டு வந்தார். உடனே அதிகாரிகள் அனுப்பப்பட்டாங்க. எல்லாருடைய வயல் நிலத்திலும் 1 பங்கு தானே உனக்கு எப்பவும் விளையும், அந்த 1 பங்கை வச்சுக்க, நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் சாப்பிடுங்க, உன்னுடைய வியாபாரத்துக்கு பயன்படுத்திக் கொள், மீதியாய் விளைந்த 6 பங்கை அரசாங்கத்திலே கொடுத்து விடு என்று வாங்கி கொண்டு வந்து அவைகளை அடைத்து வைத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது மாதிரியே கொடிய பஞ்சம் 7வது வருஷத்திலே வந்தது. அதிலிருந்து 7 வருஷங்கள் எகிப்துல மாத்திரமில்ல, பக்கத்து தேசங்களில் எல்லாம் விளைச்சல் என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஒரு மணி நெல் இல்ல, ஒரு மணி கோதுமை இல்ல, ஒரு சின்ன குருத்து கூட முளைக்கல, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்ல. தேசங்கள் திகைத்தன. ஐயோ என்ன செய்வது என்று புலம்பின. நம்முடைய கையிருப்பில் ஒன்றுமே இல்லையே, இனி வருகிற 7 வருஷத்தை எப்படி சந்திக்க போகிறோம் என்று திகைத்தார்கள். ஆனால் எங்கே கர்த்தருடைய பிள்ளை யோசேப்பு இருந்தானோ அந்த தேசத்துல மாத்திரம் சந்தோஷம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா! அவர்கள் பஞ்ச காலத்தை ஞானமாய் எதிர்கொண்டார்கள். அந்த 7 வருஷமும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த விளைச்சலை சுகமாய் புசித்தார்கள். அது 7 மடங்கு தானியத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. அவர்களுக்கு போக மிகுதியானதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. இவர்கள் சொன்ன விலைதான், அவங்க வாங்கின விலைதான். அந்த விலையை வாங்குவதற்காக பல தேசங்களிலிருந்து வியாபாரிகள் கடந்து வந்தாங்க. எகிப்துல அரிசி இருக்குதான், எகிப்துல தானியம் இருக்குதான், எகிப்துல கோதுமை இருக்குதான் என்று ஜனங்கள் திரள் திரளாய் வந்து அவர்கள் அந்த களஞ்சியத்தை வாங்கி கொண்டு போனார்கள். எகிப்தின் செல்வ நிலை பெருகிக் கொண்டே வர ஆரம்பித்தது. 7 மடங்கு விளைச்சல். 1 வருஷத்துல 6 மடங்கு என்றால் 7 வருஷத்துல எத்தனை 6 மடங்கு எடுத்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை 6 மடங்கு எடுத்திருப்பாங்க? அவ்வளவு பங்கு, 6 42 பங்கு உள்ள வச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு 7 வருஷத்துக்கு 7 பங்கு போதும். மிச்சமா இருக்கிற எல்லா பங்குகளையும் அவர்கள் விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். எகிப்தின் செல்வ நிலை பெருக ஆரம்பித்தது. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பஞ்சகாலம் வருகிறது என்று சொல்லிவிட்டார். உடனே கை முடக்கி கொண்டு ஐயோ பஞ்சம் வரப்போகிறது என்று நாம் பயந்து நடுங்க போவதில்லை. ஏனென்றால் யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். நமக்கு களஞ்சியங்களை கட்ட தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை சேகரிக்க தெரியும். பஞ்ச காலத்தை சந்திக்க நமக்கு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா! வசனம் சொல்லுது, பிசாசை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைகளில் இருந்து வேத புஸ்தகத்தை பறித்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். கொடிய பஞ்சகாலம் வரும், உண்மையான தேவனுடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும், ஜனங்கள் தவிக்கட்டும் என்று அந்த காலத்திற்காக காத்திருக்கிறான். கள்ளர்கள் எழும்பட்டும், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், கள்ள வேலையாட்கள் எழும்பட்டும், தாங்கள் சொன்னதுதான் சத்தியம் என்று சாதிக்கட்டும். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை உரைத்து பார்ப்பதற்கு உண்மையான வேத புஸ்தகம் இல்லாத ஒரு கொடிய பஞ்சகாலம் வரட்டும் என்று சாத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கு தெரியாது யோசேப்பு தேசங்களிலே இருக்கிறார்கள். யோசேப்புகள், உங்களை போன்ற யோசேப்புகள் தேசத்திலே இருக்கிற வரைக்கும் எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் 7ம் 70மா இதை சந்திக்கும்படிக்கான பலனை கர்த்தர் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா! ஆகவேதான் கர்த்தர் இனி வருகிற பஞ்சத்தை உங்களுக்கு இப்ப அறிமுகம் செய்து வைக்கிறார். 7 வருஷம் பஞ்சம் வந்தது மாதிரி வசனம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. யோசேப்பு களஞ்சியம் கட்டின மாதிரி நீ ஒரு களஞ்சியத்தை கட்டணும். நீ அவைகளில் என்னுடைய வேத வசனத்தை சேகரித்து வைக்க வேண்டும். எந்த களஞ்சியம் ஆண்டவரே? ஒரு பெரிய ஒரு களஞ்சியத்தை கட்டி பைபிளா வாங்கி நான் சேர்த்து வைக்கவா? இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயமாகிய களஞ்சியத்திலே என்னுடைய வார்த்தைகளை சேகரித்து வையுங்கள். அதை ஒருவரும் அழிக்க முடியாது, ஒருவரும் கொண்டு போக முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்பியுங்கள். எது உண்மையான வேத வசனம், எது உண்மையான வேதத்தின் சத்தியம் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். அப்பொழுது கள்ளர்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சிக்க புறப்பட்டு வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளின் இருதயத்தில் ஆழத்தில் எழுதப்பட்டிருக்கிற வேத வசன வார்த்தைகள் அவர்களோடு பேசி, இது கள்ளனின் வார்த்தை, இது பொல்லாதவனின் வார்த்தை, இது தவளையின் வார்த்தை, இது பிசாசின் வார்த்தை, ஏமாந்து போகாதே என்று அது அவர்களுக்கு புத்தி சொல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்களுடைய இருதயமாகிய களஞ்சியத்தை வசனத்தினால நிரப்புங்க, கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்புங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையிலே நிரப்புங்க. கர்த்தருடைய வசனத்திலே அவர்களை இன்னும் அதிகமாய் கொண்டு வந்து பழக்குவீங்கள். அவர்கள் காணும் பொழுதே எது கர்த்தருடைய வசனம், எது கள்ள உபதேசம் என்று காணத்தக்கதாக அவருடைய கண்களை திறந்து வையுங்கள். இல்லாமல் போனால் உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாய் தப்பித்துக் கொள்ள முடியாது. கள்ளர்கள் பேசுகிற புரட்டு வார்த்தைகளை கேட்டு, பொய்யர்கள் பேசுகிற கள்ள தீர்க்க தரிசனங்களை கேட்டு ஏகமாய் அவர்களை பின்பற்றி அழிவின் விளிம்பில் கடந்து போய் நித்திய முடிவில்லாத அழிவிலே அவர்கள் பங்கடைந்து போய்விடுவார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, களஞ்சியத்தை கட்டுங்க, உங்கள் இருதயத்தை களஞ்சியமா மாற்றுங்க, என் வசனத்தினால் அதை நிரப்புங்கள், என் வார்த்தையினால் அதை நிரப்புங்கள். கொடிய பஞ்ச காலம் வரும் பொழுது இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லத்தக்கதாக கர்த்தர் பட்சத்தில் எழும்பி நிற்கிற யோசேப்புகளை கர்த்தர் இந்த நாளில் எழுப்ப விரும்புகிறார். உன் இருதயத்தை ஒரு களஞ்சியமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின பிறகுதான் நான் கர்த்தருடைய பாத்துல ஜெபம் பண்ணேன். நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, இந்த வசனத்தை ஜனங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்க பண்ண நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப கர்த்தர் எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார். இது ஒரு சின்ன திட்டம் தான். இது ரேமா என்ற ஒரு திட்டம். இதுல வேதாகம தேர்வுகள் எழுதத்தக்கதாக பிள்ளைகளை படிக்க வைக்கணும். சும்மா படிக்க சொன்னா படிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு 3 முதல் பரிசுகளை தரணும். முதல் பரிசு 25,000 ரூபாய், இரண்டாவது பரிசு 15,000 ரூபாய், மூணாவது பரிசு 10,000 ரூபாய். ஒவ்வொரு சென்டர்களிலும் இப்படிப்பட்ட பரீட்சைகளை நடத்துகிறோம். ரேமா என்ற வார்த்தைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை என்பது பொருள். அல்லேலூயா. ரேமா என்ற வார்த்தைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என்று பொருள். அந்த வார்த்தைகளை உரைக்கப்பட்ட கர்த்தர் மனிதர்களுக்கு உரைத்து சொன்ன அந்த வார்த்தைகளை நீ ஜனங்களினுடைய மனசுல ஆழமா விதைக்கணும். குறிப்பாக வாலிபர்களுடைய இருதயத்துல, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்துல, குழந்தைகளுடைய இருதயத்துல இவைகள் ஆழமாய் பதிப்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் பைபிளை மேம்போக்காக படிக்கக்கூடாது, ஆழமா படிக்கணும், நுணுக்கமா படிக்கணும், அவங்களை படிக்க வைக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு பல இடங்களிலும் இப்படிப்பட்ட வேதாகம தேர்வுகளை நடத்துகிறோம். முதல் முறையாக நாங்கள் இந்த ரேமா வேதாகம போட்டியை நடத்த ஆரம்பிச்ச பொழுது ராமநாதபுரத்தையும் மதுரையும் மாத்திரம் மையமா வச்சு 2 சென்டர்ல நடத்தினோம். அதற்கு அடுத்த வருஷத்திலே கர்த்தர் வாசல்களை திறந்தார். நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருந்தா கர்த்தர் வாசல்களை திறந்து கொண்டே போவார். அல்லேலூயா. இது நாங்க சொந்த பணத்தை போட்டு, என் கூட வேலை செய்யற ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்க, அவங்க தன்னுடைய சொந்த காசை போட்டு இந்த வேதாகம போட்டிகளை நடத்துகிறார்கள். ஒரு வேதாகம போட்டி நடத்தி பரிசு கொடுக்கறதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணணும். அதெல்லாம் அவங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து போட்டு இந்த பரீட்சையை நம்ம நடத்தணும்னு சொல்லி நடத்துறாங்க. நடத்தி அதை அறிமுகப்படுத்தி வைத்தோம். இன்னைக்கு அதற்கு அடுத்த வருஷத்துல 9 இடங்களிலே வேதாகம போட்டிகள் நடத்தப்பட்டது. கோயம்புத்தூர்ல, சென்னையில, மூணாறுல, அப்புறம் இந்த ஊட்டியில, குன்னூர்ல, பல இடங்கள்ல நடத்தப்பட்டது. இந்த முறை அது இன்னும் விருத்தியாகி இன்னும் பல இடங்களை நோக்கி அது கடந்து போகுது. 13 இடங்கள்ல நடத்தப்படுது. பெங்களூர்ல நடத்தப்படுது. இன்னும் பல இடங்களில் இது வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. வேதத்தின் பகுதிகளை அவர்களுக்கு கொடுத்து அதை நல்லா படிக்க சொல்றோம். பல மாதங்கள் படிக்க சொல்றோம். ஒரு நல்ல பப்ளிக் எக்ஸாம் எப்படி நடக்குமோ, பரீட்சை நடக்குமோ, அதே மாதிரி அவர்களை பரீட்சை எழுத வைக்கிறோம். அவர்கள் பரிசு வாங்குவதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அவர்கள் பைபிளை படிக்க வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கம். அல்லேலூயா. அதனுடைய மனசுல விளைஞ்சிரணும். உள்ள மனசுக்குள்ள கர்த்தருடைய வசனம் வேரூன்றி போய்விட வேண்டும். ஒரு வசனத்தை தப்பா பேச ஆரம்பித்தாலே, இல்லை இந்த வசனம் இப்படி வர வேண்டும், இந்த வசனம் அப்படி அல்ல, நீங்கள் தப்பாத வியாக்கியானம் பண்ணுகிறீர்கள் என்று உடனே கண்டுபிடிக்கத்தக்கதான கூர்மதி அவர்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. இனி வருகிற எதிர்கால சந்ததி கர்த்தருடைய வசனத்தினால் தன்னுடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டால் ஒழிய அவர்கள் இனி வருகிற இந்த பொல்லாத பஞ்ச காலத்தில் தப்பித்துக் கொள்வது என்பது முடியாத காரியம். ஆகவேதான் இந்த காரியங்களை வச்சிருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர்களை, உங்களுடைய சபையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இந்த பரீட்சையில கண்டிப்பா கலந்து கொள்ள சொல்லணும். கொடிய பஞ்சம் வருவதற்கு முன்பாக யோசேப்பு அதை சந்தித்ததை போல சந்திக்கக்கூடிய தேவ மனிதர்கள் எழுப்பப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பரீட்சை